சொலிவன காட்டுல அழகான ஒரு குடும்பம் இருந்தது. மீனு தான் எப்பயுமே தானியங்களை எடுத்துக்கிட்டு வருவான். ஆனா மீனுக்கு வயசானதுனால அவங்களால தானியங்களை எடுத்துட்டு வர முடியல. அதுக்கு பதிலா சீனு ரொம்ப பெரியவனா ஆகிட்டான். அதனால இனிமேல் சீனு தான் தானியங்களை கொண்டு வருவான் அப்படின்னு சீனு மீனு குருவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமா, இனிமேல் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் இப்ப உங்களை விட பெருசா வளர்ந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நான் இந்த வீட்டுடைய மூத்த பையன். அதனால தானியங்கள் எடுக்கிற வேலைக்கு போறது எல்லாமே இனி நான் தான் பாத்துக்க போறேன். நீங்க இனிமேல் ரெஸ்ட் எடுங்க, சரியாமா? சரி சீனு, இனிமேல் குடும்ப பொறுப்ப நீயே ஏத்துக்கோ, சரியா? சரிம்மா, நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சீனு குருவி குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே போனான். அப்படி போகும்போது தன்னுடைய மனசுல எப்படி குடும்ப பாரத்தை சுமக்க போறோமோ, சரி டூட்டு மாமா கிட்ட உதவி கேட்கலாம். அவரு எல்லாத்தையும் நமக்கு விளக்கமா சொல்லுவாரு. அப்படி நினைத்து கொண்டே டூட்டு காக்கா வீட்டுக்கு போனான். சீனு கதவை தட்டின பிறகு டூட்டு காக்கா கதவை திறந்தது. வாடா மாப்பிள்ள, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? மாமா, நான் நல்லா இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் இப்ப பெரியவனா ஆகிட்டேன். அதனால குடும்ப பாரத்தை நான் சுமக்கலான்னு அம்மா கிட்ட இனிமே நான் தான் வேலைக்கு போவேன், தானியங்களையும் நான் தான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டேன். அதான் இங்க காய்ந்த தானியங்கள் எங்க இருக்கும் மாமா? எனக்கு அந்த இடத்த கொஞ்சம் காமிக்கிறீங்களா மாமா? மாப்பிள்ள, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. இப்பவே குடும்ப பாரத்தை சுமக்கணும்னு நினைக்கிறேன். நீ வருங்காலத்துல குடும்ப தலைவனா ஆகிறதுக்கு 10 பொருத்தமும் உன்கிட்ட வந்துடுச்சுடா. என்ன பண்றது மாமா? தங்கச்சியும் கடகடன்னு வளர்ந்துட்டா. அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம போலாமா மாமா? ஆ, போலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, உன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காய்ந்த தானியங்களை எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்படி போகும்போது டூட்டு காக்கா, மாப்பிள்ள, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லு. இப்பத்துல இருந்தே தேட ஆரம்பிச்சாதான் உனக்கு 30 வயசு ஆகும்போது பொண்ணு கிடைக்கும். இப்போ உனக்கு என்ன 20? சரி, அப்ப சரியா இருக்கும். இப்ப இருக்கிற பொண்ணுகள்லாம் கார் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, 100 சவரன் நகை போடுறாங்களான்னு கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் போட்டு உனக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள உனக்கு 30 வயசு ஆகிடும். மாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எனக்குன்னு ஒரு பொண்ணு எங்கேயோ பிறந்திருப்பா. நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்க. மாமா, அங்க பாருங்க, காய்ந்த தானியங்கள் இருக்கு. வாங்க, நம்ம போய் அங்க எடுக்கலாம். அங்க யாருமே வேற இல்ல. சீக்கிரமா வாங்க. சூப்பர்டா மாப்பிள்ள, வா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் சீனுவும் சேர்ந்து வயல்ல இருக்கிற தானியங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்படி தானியங்களை எடுத்துக்கிட்டு போகும்போது டூட்டு காக்கா இப்படின்னு சொல்லுச்சு. மாப்பிள்ள, ரொம்ப தண்ணி தாகமா அடிக்குதுடா. ஏதாவது ஜூஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுடா. மாமா, நீங்களே பாருங்க, இங்க எங்க ஜூஸ் கடை இருக்கு? தண்ணி தான் இருக்கு. வாங்க, போய் தண்ணியாச்சு குடிக்கலாம். அப்படின்னு சீனு சொன்ன உடனே டூட்டு காக்கா சரின்னு சொல்லி கீழே போய் நதியில இருக்கிற தண்ணியே குடிச்சாங்க. அப்பாடி, இப்பதான் உயிரே வந்தது. இந்த நதியில இருக்க தண்ணி ரொம்ப இனிப்பா டேஸ்டா இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னைய யாராவது காப்பாத்துங்க. இந்த கூண்டுல இருந்து என்னைய வெளியே கொண்டு வாங்க. நான் எங்க அம்மா கிட்ட போகணும். மாமா, உங்களுக்கு அந்த குரல் கேட்டுச்சா? யாரோ ஆபத்துல இருக்கிறாங்க. வாங்க, நம்ம போய் காப்பாத்தலாம். ஆமா, வா நம்ம போய் காப்பாத்தலாம். அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் டூட்டுவும் அந்த குரல் கேட்கிற இடத்த நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க. அந்த குரலை கேட்டு சீனுவும் டூட்டுவும் பறக்கும்போது அங்க ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல இருந்துதான் குரல் கேக்குதுன்னு நினைச்சாங்க. மாமா, அங்க பாருங்க, அந்த வீட்டு திணையில ஒரு குருவி கூண்டுல அடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரோ அந்த குருவியை புடிச்சிட்டு வந்து கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. வாங்க மாமா, நம்ம போய் அந்த கூட்டை திறந்து விடலாம். அட ஆமா மாப்பிள்ள, இந்த மனுஷங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் குருவியை பிடிச்சி கூண்டுல போடுறது, புளிய பிடிச்சி கூண்டுல போடுறதுன்னு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மனுஷங்களை பிடிச்சி கூண்டுல அடைக்கணும். சரி வா, நம்ம போய் காப்பாத்தலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் அந்த குருவி இருக்கிற கூண்டுக்கு போனாங்க. டூட்டு காக்கா குருவி கிட்ட பேச தொடங்குச்சு. இதாமா, நீ எதுக்கு கூண்டுல இருக்க? உன்னோட பேரு என்ன? என்னோட பேரு த்ரிஷா. உங்க பேர் என்ன? இத த்ரிஷா கேட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மாமா, என்னோட பேரு சீனு. இவரோட பேரு டூட்டு. இவர் தான் எங்க மாமா. நாங்க சோலைவன காட்டுல இருந்து
தானியங்களை எடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? நாங்க எங்களுடைய காட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நானும் என்னுடைய அம்மாவும் ஒரு நாள் காட்டுல வேட்டையாடுறதுக்காக வந்தாங்க. அப்ப என்னை பிடிச்சு என்ன ஒரு கூண்டுல போட்டு சந்தையில போய் வித்துட்டாங்க. அப்ப இந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் வந்து என்னைய மட்டும் காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் 2 நாளா இந்த கூண்டுல தான் அடைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா அனாதையா இருக்கேன். சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம். இந்த பூட்டை எப்படி உடைக்கிறது மாமா? அந்த மூட்டை எப்படி உடைக்கிறது? ரிஷா, உன்னுடைய ஹேர்பினை கொடு. டூட்டு காக்கா த்ரிஷா கிட்ட இருந்து ஏர்பினை எடுத்து பூட்டை திறந்தது. த்ரிஷாவும் வெளியே வந்தது. சரி, நான் இப்ப கூண்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் எங்க போறது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னுடைய அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ரொம்ப நன்றி. நீங்க பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன். நமக்குள்ள என்ன நன்றி, வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் டூட்டுவும் சேர்ந்து த்ரிஷாவை அவளோட வீட்டுல விடலான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. த்ரிஷாவோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இரவு நேரமே வந்துடுச்சு. கொஞ்ச தூரம் வந்த பிறகு த்ரிஷா வீடும் வந்துச்சு. இதுதான் உங்க வீடா? ஆமா, இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினாங்க. த்ரிஷாவுடைய அம்மா கதவை திறந்தாங்க. த்ரிஷா, நீயா? உன்னை பார்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ எங்க போன? ஆமா, இவங்க யாரு? அது ஒரு பெரிய கதை. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. த்ரிஷா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. இவங்க தான் என்னைய காப்பாத்துனாங்கம்மா. ஓ அப்படியா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல தம்பி. நீங்க இல்லனா என்னுடைய பொண்ணை நான் பார்த்துருக்கவே முடியாது. சரி, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும். இப்ப கிளம்பினாதான் சரியா வீட்டுக்கு போக முடியும். சரி, நாங்க வரோம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? சரி, நானும் எங்க அம்மாவும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் டூட்டுவும் அவங்க கொண்டு வந்த தானியங்களை பாதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப டூட்டு காக்கா எப்படின்னு சொல்லுச்சு. என்ன மாப்பிள, அப்புறம் அந்த பொண்ணு உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். மாமா கொஞ்சம் அமைதியா வாங்க. அது எப்படி ஒரே நல்ல லவ்லாம் எப்படி வரும்? அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. நான் உங்க அத்தைய பொண்ணு பார்க்க வரும்போது காப்பி கொடுக்கும் போது நிமிர்ந்து என்னையே பார்த்தா. அதுக்கப்புறம் நான் நிமிர்ந்து பார்த்து பல வருஷம் ஆகுது. ஓ அப்படியா? நீங்க சொன்னத அத்தை கிட்ட சொல்லவா? மாப்பிள, உங்க அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாதடா. அப்புறம் இப்ப கிடைக்கிற காட்சி கூட எனக்கு கிடைக்காது. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த காப்பி குடிக்கிறேன் அந்த நொடியில தான் உங்க அத்தைய எனக்கு பிடிச்சது. ரிஷாவும் கூட ஒரு நாள் டிராவல் பண்ணிருக்கான். இது போதாதா? அப்படியா சொல்றீங்க? எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா அம்மாக்கு பிடிக்கணுமே. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டூட்டு காக்காவுடைய வீடு வந்துச்சு. அப்ப டூட்டு காக்கா, சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் இத பத்தி நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து பேசுறேன், சரியா? சரி மாமா, நாளைக்கு வந்து அம்மா கிட்ட பேசுங்க. ஆனா அம்மாக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், சரியா? சரி மாப்பிள்ள, உங்க அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் நாளைக்கு காலையில வரேன், சரியா? சரி மாமா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அவங்களுடைய வீட்டுக்கு போனா. அப்ப சீனு கதவை தட்டினா. மீனுக்குருவியும் கதவை திறந்தது. சீன, என்ன இவ்வளவு நேரம்? நீ எங்க போயிருந்த? தானியங்களை எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? அம்மா, அது ஒரு பெரிய கதை, வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வீட்டுக்குள்ள போனா. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனுக்குருவி கிட்ட சொன்னான். ஓ அப்படியா? நீங்க 2 பேரும் நல்ல விஷயம்தான் பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அவ்வளவுதான்மா. நானும் டூட்டு மாமாவும் கொஞ்சம் தானியங்களை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனும் மீனும் தூங்க போயிட்டாங்க. மறுநாள் சூரியனும் உதயமாச்சு. மீன் குருவி வீட்டுக்கு டூட்டு காக்கா வந்தது. வாங்க டூட்டு அண்ணன், எப்படி இருக்கீங்க? மாலா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் தங்கச்சி. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். சொல்லுங்க அண்ணன், என்ன விஷயம்? அது வந்து நேற்று நடந்த எல்லாமே உனக்கு தெரியும்ல? ஆமா அண்ணன், சீனு எல்லாத்தையும் சொன்னான். பாவம் அந்த த்ரிஷா பொண்ணு பார்க்க நல்ல ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. நல்ல ஃபேமிலி தான். அதான் நம்ம சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். கல்யாணமா?
நீங்க சொல்றதும் நல்ல விஷயமா தான் இருக்கு. சீனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. சரிங்க அண்ணா, நம்ம போய் பொண்ணு வீட்டுல பேசலாம். நம்மளுடைய காட்டு விதிமுறைகளை சொல்லி அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா, மீனுக்குருவி, சீனு எல்லாரும் சேர்ந்து த்ரிஷாவோட வீட்டுக்கு போனாங்க. த்ரிஷாவுடைய அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசினாங்க. த்ரிஷா அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க த்ரிஷா கிட்டையும் சம்மதமான்னு கேட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். த்ரிஷா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே மீனுக்குருவி காட்டுடைய விதிமுறைகளையே சொன்னாங்க. சோலைவனத்துலதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளுக்கும் பத்திரிக்கை வச்சது. ஒரு மண்டபத்துல 2 பேரும் மாலையை மாத்தி கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. சோலைவனத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதோட பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கூண்டுல இருந்த பறவையோட பேர் என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.